ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவருமாகிய பிஜே அவர்கள். நீங்கள் மதுரை பகுதியை சார்ந்தவர். பொதுவாகவே எனக்கு தெரிந்து சென்னை தவிர்த்து பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்களுக்கும் இந்து மத வழிபாட்டு தலத்துக்கும், வழிபாட்டு தலம்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்கிற மாதிரி கிடையாது, இந்துக்கள் நம்புகின்ற இடத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாக நிறைய கதைகள், வாய்வழி கதைகள் இருக்குது. அது நம்புகிறாங்க. அப்போ உங்களை போன்ற ஏகத்துவம் பேசுகிறவங்க அதனுடைய நம்பிக்கைகளுக்குள்ளே ஏற்றுக்க மாட்டீங்க, அது வேற. அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். இப்போ ராஜராஜ சோழனுடைய தங்கை குந்தவி நாச்சியார் பிற்காலத்தில் இஸ்லாம் தழுவினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது உங்களை போன்றவர்கள் சொல்லலை, நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. முஸ்லீம்ஸ் அப்படி கிளைம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. முஸ்லீம்ஸ் அந்த சேரமான் நபியே நபிகளை பார்த்துருக்காருன்னு அதைத்தான் சொல்கிறாங்க. இதை பலர் வரலாற்று ஆய்வாளர்கள், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் குந்தவை நாச்சியாரே முஸ்லீம் மதத்துக்கு பிற்காலத்தில் மாறினாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இஸ்லாம் அந்த அளவுக்கு வலுவா தஞ்சாவூர்லேயும் சோழர் காலத்துலையும் இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, எனக்கு தெரியல. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஏன் மாறணும், மாறதுக்கான சூழல் என்ன? அப்படி குரானை படித்து அவங்க அப்படி ஏகத்துவ கொள்கை ஏற்று மாறிட்டாங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுகள் என்னன்னாங்க? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது. உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? ஏன் நடந்தது? குந்தவை நாச்சியார் ஒரு சோழருடைய சாம்ராஜ்யம் சேர்ந்த ஒரு பெண் திடீர்னு சைவ மதம் மாறும், அப்போ இந்து மதம்லாம் கிடையாது, சைவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாற வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. அதாவது அந்த துருக்க நாச்சியாருங்கிற பேரில் தான் அந்த குந்தவை பற்றி சொல்கிறாங்க. சரி, குந்தவைங்கிற அவங்களுடைய இயற்பெயராக இருந்தாலும் அவங்க இஸ்லாத்துக்கு மாறி துலுக்க நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்து மாறினால தான் துலுக்கருங்கிற வார்த்தை துலுக்க நாச்சியார் அப்படின்ற மாதிரி அந்த இதில் சொல்கிறாங்க. இதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால், திருச்சியில் நத்தர்ஷா தர்கான்னு ஒரு தர்கா, ஒரு மலை மாதிரி அங்கே இருக்குது. அவருக்கு அருகில் ஒரு பெண் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரி, அந்த நத்தர்ஷா தர்காவுக்கு பக்கத்திலேயே, அவருடைய அடக்கஸ்தலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெண்ணுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. சரி, அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளி, சின்னதாக ஒரு அடக்கஸ்தலம் கிளி இருக்கு. ஆமாம், கிளி மூணும் இருக்குது. இந்த மூணையும் வச்சு ஒரு தர்கா தரப்பில் உள்ளவங்க அவங்க எழுதின பொய் தான் இது, கற்பனையாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் அடங்கி இருக்கிறது சோழ மன்னனுடைய ராஜராஜ சோழனுடைய சகோதரி அவங்க குந்தவை. ஆமாம் ஆமாம், ராஜராஜ சோழனுடைய சகோதரி தான் இங்கே அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், அந்த சகோதரி ஒரு பாதுகாப்பான நிலையில் இருந்ததுனால இந்த நத்தர்ஷா என்பவற்றை கொண்டாந்து அவர் அடைக்கலமை விட்டுருந்தாங்க. அவருடைய பராமரிப்பில் வளர்ந்து அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க ஒரு கிளி ஒன்று வளர்த்தாங்க, அது இறந்தவொன்னு அதுக்கும் பக்கத்தில் அடக்கம் பண்ணிட்டாங்கன்றது தர்கா தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சரி, இதுக்கு ஆத்தண்டிக்காக வரலாற்று ரீதியாக அப்படி ஏதாவது இருக்குதாண்டா? இல்லை, பெண் அடக்கப்பட்டிருக்காங்கங்கிறது இருக்குது. அது ஏதோ ஒரு பெண்ணாக இருக்குது, பெண்ணுடைய அடக்கஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஏன்னு அந்த குந்தவை நாச்சியாரை பற்றி நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், அவங்க முழுக்க அந்த சைவ மரபில் ரொம்ப பிடிப்புள்ளவங்களாகவும், பல கோயில்களுக்கு கட்டி கொடுத்தவங்களாக, பல சொத்துக்களை கோயில்களுக்கு எழுதி வைத்தவங்களாக, சோழ நாட்டுக்குள்ளே தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க என்ற மாதிரியான செய்தி தான் கிடைக்கிறது. திருச்சியும் சோழ நாடு தானே வரும். சோழ நாடாக இருந்தாலும் தஞ்சை பகுதியில் அப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், சோழ நாட்டை தாண்டி வரலன்னு தான் எழுதுறாங்க. அதை இல்லை, தஞ்சாவூர் திருச்சிங்கிறது இப்போ சோழர் காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் இவங்க இவ்வளவு அந்த சிவன் மீது பக்தி கொண்டு நிறைய ஆலயங்களை எழுப்பினவர்கள் அங்கே போயிட்டு இஸ்லாத்தை தழுவணுங்கிறதுக்கு ஒரு கிரவுண்டு ஒன்று மேட்சாகலை அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் மறுக்கிறாங்க. அதை தர்காவில் உள்ளவங்க அதை அதை செய்தியாக சொல்கிறாங்க, செவி வழியாக பரப்புகிறாங்க. வரலாற்று ஆய்வு செய்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை அது ஒரு பரம்பரை கதை தான், அது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தானே தவிர இது சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைன்னு கேட்டால், அவங்க ஒரு புரட்சியான ஒரு ஆளாகவோ, இந்த உருவ வழிபாட்டெல்லாம் எதிர்க்கக்கூடியவராகவோ அப்படியாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் இஸ்லாத்தை போய் ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்கு ஒரு கிரவுண்டாவது இருக்குது. இவங்க அப்படி இருக்கலை. அவங்களோட வாழ்நாள் முழுவதுமே அவங்களுடைய சொத்து பத்து எல்லாத்தையுமே கோயில்களுக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க எழுதி வச்ச கோயில்கள் குந்தவை நாச்சியார். ஆமாம், குந்தவை நாச்சியார் பல சொத்துக்களை எழுதி வச்சு கோயிலுக்கு, ஆமாம், சிவன் கோயிலுக்கு எழுதி வச்சுருக்கிறாங்க. சிவன் கோயில் கட்டி இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கிறது. இப்படி அந்த கோயில் என்று சொல்லி அந்த மாதிரி சைவ நம்பிக்கையில் தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னு இருக்கும் பொழுது, அப்படி டைவர்ட் ஆகி வருவதற்கு சொல்லக்கூடிய ரீசன் போதுமானதாக இல்லை. இங்கேருந்து டைவர்ட் ஆதாரம் இல்லை. ஆதாரம் அப்புறம் எப்படி இப்படி ஒரு கதை வந்திருக்கும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னெலாம் அவங்க சொல்கிறாங்க. அவர்
அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரரா அந்த அவுலியா அண்ணா நீங்க சொல்லக்கூடிய? அவர் பாரசீகத்திலிருந்து வந்தவர், அங்கிருந்து வந்தவர். இப்ப அதாவது இப்படி சொல்வதற்கான இது என்ன சொல்றது, ஒரு முகாந்தரமே புரிய மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா சரி, குந்தவை நாச்சியார் ஒரு பேரரசி, இளவரசி, அவங்க அடக்கம் செய்யப்பட்ட தலம் எப்படி தப்பா சொல்ல முடியும்? யாரோ ஒரு அடக்கம் இங்க தான் குந்தவை நாச்சியார் அடக்கம் செய்ய எப்படி சொல்ல முடியும்? அவங்க அடக்கம் செய்யப்பட்டதெல்லாம் கண்டிப்பா ஒரு ஆவணங்கள்ல குறிப்புகள் இருக்கும்ல, சாதாரண மனிதர்கள் இல்லையா? அவங்களுடைய இறப்புங்கிறது கண்டிப்பா கொண்டாடப்பட்டிருக்கும். ஏன்னா அவர்கள் காலத்துக்கு பிறகு ராஜேந்திர சோழன் அவங்களுடைய வாரிசு அடுத்து வருது. 11, 12ஆம் நூற்றாண்டு வரையும் அந்த சோழர் இது கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் இதெல்லாம் வருது இல்ல. அப்ப அவ்வளவு பெரிய குந்தவை நாச்சியாருடைய அடக்க ஸ்தலத்தை தப்பா சொல்ல முடியாது இல்லையா? அப்படி பண்ணியிருந்தா எதுக்கு போய் ஒரு பள்ளிவாசல் கிட்ட போய் அவங்க அடக்கம் செய்யணும்? அதாவது குந்தவை நாச்சியார் அடக்க ஸ்தலத்தை யார் தப்பா சொல்ல முடியாதுன்னு கேட்டா, அந்த அடக்கம் செய்யப்பட்ட காலத்துல சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அது தப்பா சொல்ல முடியாது. சரி, ஒரு பெண் அடக்கம் செய்யப்பட்டார்னு வரும்போது ஒரு 200 வருஷம் கழிச்சு அது குந்தவை நாச்சியார்னு சொன்னா, இந்த குந்தவை நாச்சியார் தான் என்று சொல்வது வந்து பிற்காலத்தில் சொல்லப்படுது. சரி, அடக்கம் செய்யும் பொழுது அந்த தர்காவுடைய ஆவணத்தில் எழுதியிருந்தா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும். தர்காவுடைய ஒரு ஆவணத்தில் கிடையாது, ஆவணத்தில் தர்காவுடைய ஆவணத்தில் கிடையாது. தர்காவில் உள்ளவங்க தர்கா எத்தனை வருஷமா இருக்குவாங்க, அது இருக்கு, அது ராஜராஜ சோழனுடைய காலத்தில் உள்ளதுனால தான் இந்த விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அவங்க வரலாற்று போகிறோம்னா, நத்தர்ஷா தர்காங்கிறது 969 அவர் பிறந்து 1039 மரணிக்கிறார். யார்? நத்தர்ஷான்ற அந்த தர்காவுக்கு அடக்கம் பண்ணியிருக்கிறார்ல 1039. சோழனுடைய காலம் வந்து 995 1014 வரைக்கும் காலத்தால் நெருங்கி இருக்கிறாங்க. ஒரே ராஜராஜ சோழனும் நத்தர்ஷாவும் காலத்தால். அவர் திருச்சியில தான் இருந்தார், அது உண்மைதானா? நத்தர்ஷா திருச்சியில தான் இருந்தாரு, ராஜராஜ சோழன் தஞ்சையில் இருந்தாரு. காலத்தால் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. சரி, சமகாலத்தில் வாழ்ந்ததுனால தான் இந்த குந்தவை நாச்சியார்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கை பிற்காலத்தில் உள்ள மக்களுக்கு ஏற்படுது. குந்தவை நாச்சியாரை தான் இருக்கணும்னு. ஒரு காலத்தில் வாழ்ந்தது மட்டும் போதுமான ஆதாரம் ஆகாது. ஒரு காலத்தில் வாழ்ந்ததுனால அதை குந்தவை நாச்சியார்னு சொல்லி எப்போ நம்ம சொல்லலாம்னு கேட்டால், அவங்க அடக்கம் செய்யப்பட்டவன்னு அது ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுலேயே எழுதியிருப்பாங்க. அடக்கஸ்தலத்து மேலேயே கூட இதுதான் குந்தவை நாச்சியார் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால், அப்படி எழுதுறது விட்டுருக்க மாட்டாங்கல்ல. பொய்யா எழுதியிருந்தாங்கன்னா அது ஒரு இஷ்யூ ஆகிருக்கும். அப்போ இந்த குந்தவை நாச்சியார் என்று சொல்வது வந்து அடக்கம் செய்யும் பொழுதே சொன்னார்கள் என்று ஆதாரம் இல்லை, ஒரு கல்வெட்டு இல்லை. பல வருடங்களுக்கு பிறகு இது யார் என்னென்ன பேச்சுவார்த்தையில் வரும்ல, அதுவும் குந்தவை நாச்சியார் அடக்கியிருக்காங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்ல, அது ஒருத்தர் வழியாக பரவுறதுங்கிற செய்தி பிற்காலத்தில் பரவுது. நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் சொன்னால் தான் அந்த இது மேட்ச் ஆகும். ஆனால் இது இப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு மறுப்பும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக நான் கவனிக்கல. ஒரு நான் கவனிக்கலையான்னு தெரியல. இப்போ ஒரு சோழர் காலத்து பேரரசியை போய் முஸ்லீமாக மாறினாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் மறுத்து, இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு மறுத்து அவர்கள் தரப்புல இருந்தும் அந்த மாதிரி எதுவும் வந்த மாதிரி தெரியலையே. இதுமே மறுக்கலன்னு கேட்டால், இந்த தர்கா தரப்புலேருந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி பரவலாக எல்லாருக்கும் சென்றடையலை. இப்போ மறுப்பாங்க, அது ஒரு பிரசுரமாக்கி நோட்டீஸ் ஆக்கி விழாவாக்கி அப்படி ஏதோ ஒரு வகையில் அவங்க கொண்டாடினா தான் அது வந்து வரும். ஸோ கேட்குறவங்கள்ட்ட யாரும் அடங்கியிருக்கா, குந்தவை நாச்சியார்னு நான் போகும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் போனால் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களே தவிர இது வந்து பரவலாக எல்லாருக்கும் போய் வரலாற்று ஆய்வாளர்கள்லாம் போய் அப்படி போய். நீங்கள் தர்காவுக்கு போயிருக்கீங்களா? எங்கே பார்க்க போயிருக்கிறேன். அந்த காலத்தில் போயிருந்தேன், மனசில் நிற்கல. மலை மேலே இருக்கும், ஒரு ரொம்ப காலத்து முந்தி போனது. அது கிட்டத்தட்ட அப்பயே இந்த கதை சொன்னாங்களா? அப்போ கதை சொல்லலை. அப்போ நான் அந்த கதையை சொல்லலை. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தேடும் போது அந்த சொல்கிறாங்கன்னு விளங்குது. அப்போ அந்த கிளி அடக்கப்பட்டதெல்லாம் சொன்னாங்களா? கிளிக்கு நான் அப்போ சொல்லலை. ஆனால் நம்ம கேட்கவும் சொல்கிறாங்க. அதாவது யாராவது கேட்டாங்கன்னு சொன்னால், இது என்னங்க சின்னதாக ஒரு அடக்கஸ்தலம் இருக்குன்னா ஒரு கிளி, இது என்னங்க ஒரு பக்கத்தில் ஒரு அடக்கஸ்தலம் வச்சுக்கிறீங்க, அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது வந்து அவருடைய வளர்ப்பு மகளாக இருந்தாங்க குந்தவை நாச்சியார் அப்படி கேட்டால் சொல்கிறாங்க. அப்படின்னு எதுவும் எழுதியிருக்கிறாங்களா? ரிட்டனில் இல்லை, ரிட்டனில் ஆவணங்களில் கிடையாது. ஆவணம் இருந்துருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி பொய் ஆவணமாக இருந்தால் மறுப்புலாம் தெரிவிச்சிருப்பாங்க. ஒரு வரலாற்று ஆய்வாளர் கூட போய் வந்து ஆவணத்தை தானே பார்ப்பார். ஆவணத்தில் பார்த்தா அந்த ஆவணம் தப்பாக இருந்தால் மறுப்புலாம் எழுதியிருப்பாங்க. வாய் வழியாக சொல்லப்படுறதை தவிர குந்தவை நாச்சியார் வந்து அங்கே போனார்கள் என்பது போக வேண்டிய தேவையும் இல்லை. குந்தவை நாச்சியார் இங்கே ஒரு சோழ சக்கரவர்த்திக்கு சகோதரியாக இருக்கிறாங்க. அவங்க இங்கேருந்து அங்கே போய் திருச்சிக்கு ஏன் போனாங்க, போக வேண்டிய ரீசன் என்ன, எப்போ நம்புகிற மாதிரி இருக்கும்னு கேட்டால், இவங்களுடைய கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒன்று கடவுள் நம்பிக்கை விஷயத்தில் இது சரியில்லை, இந்த சிலையெல்லாம் வணங்கக்கூடாது, பரம்பொருள் ஒருத்தர் இருக்கிறான் இப்படிங்கிற கருத்துடையவர்களாக வாழ்ந்துருந்தாங்கன்னு வைங்க. அப்படி எதுவும் ஆதாரம் இல்லை. அவங்களும் சொல்லி பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டு இப்போவும் இருக்கிறது.
அப்போ ராஜராஜன் சோழன் 1010 அவர் கட்டுறாருல, அதில் வந்து யார் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு உதவி செஞ்சார்கள்னு போடும்போது அவருடைய சகோதரி குந்தவை நாச்சியாரை குறிப்பிடுறாரு. ராஜராஜ சோழனை அந்த குந்தவைக்கு இது பெரிய அவ்வளோ பங்களிப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் இருக்குது. அப்போ ராஜராஜன் சோழனுக்கு அந்த கோயில் கட்டுவதற்கு பெரும் தொகை வழங்கிய லிஸ்ட்டில் அவங்கள பிரதானப்படுத்தி அவர் எழுதி வச்சிருக்கிறார் கல்வெட்டில். அவ்வளோ பக்தியாக இருந்தவங்க அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? இஸ்லாத்துக்கு பிற்காலத்தில் மாறி இருக்கலாம்ல. அப்படி மாற அவங்க அப்பா கட்டின கோயில் தானே அது. ஆமாம், அவங்க அப்பா அவங்க சகோதரர் கட்டுற கோயிலாக இருந்தாலும் அதுக்கு நிறைய கொடுத்தாங்கல்ல. அப்படி இருந்தவங்க மாறி இருக்கலாம்னு சொல்கிறத விட மாறினதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல. மாறல. எப்படி இன்னும் சொல்ல போனால் முதலாம் ராஜராஜன் இறந்துடுறாரு. முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து அரியணை ஏறுறாரு. அப்போ அவர் குந்தவைக்கு வந்து யார் ஒரு சகோதரன்னா வந்து அவருடைய அத்தை அவருக்கு அத்தை பிறகுறோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருடைய கல்வெட்டு 1014 எழுதப்பட்ட கல்வெட்டில் வந்து குந்தவை உயிரோடு இருந்து பல கோவில்களுக்கு தானம் செய்ததை எல்லா கல்வெட்டிலும் எழுதி வச்சுருக்கிறாங்க. அவருக்கு பிறகு ராஜராஜ சோழனுக்கு பிறகு வாழ்ந்த காலத்தில் அவர் மகன் ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த பகுதியிலெல்லாம் கோயில்கள் இருக்கிறதோ அந்த கோயில்களுக்கெல்லாம் இவங்க நிறைய தானம் செஞ்சார்கள் என்று அந்தந்த கோயில்களில் கல்வெட்டு இருக்குது. அந்த ராஜராஜன் காலத்துக்கு பிறகு கூட அவங்க இந்துவாக இருந்திருக்கிறாங்க. ராஜராஜன் காலத்திலே இவங்க வந்து குந்தவை வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க எழுதின கல்வெட்டுகள் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது பல கோயில்களில் சாகர வரையும். ராஜராஜனுடைய மகனுடைய காலத்தில் ராஜராஜன் அந்த இதுலேயும் இந்த மாதிரி ஆதாரம் இல்லை. அவங்க கோயிலுக்கு கொடுத்தாங்கன்றது அப்படி இப்போ முஸ்லீமாக இருப்பாங்க. இஸ்லாத்தில் வந்தால் அந்த சிலை வழிபாடு. அப்போ தர்காங்கிறது வந்து இப்போ உங்களை மாதிரி தௌத்து வகாபிசம்லாம் வராத காலகட்டம்ல. அப்போ இந்த வகாபிசம் இப்போ நீங்கள் போல தர்காவை தான் இஸ்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து வந்தியத்தேவருங்கிற ஒரு ஆளை தான் வல்லவராயன் வந்தியத்தேவருங்கிற ஆளை தான் கல்யாணம் பண்ணாங்க. இருந்தாலும் அவர் வந்து தம்பி ராஜராஜ சோழனோட அரண்மனையில் தான் அவர் கடைசி வரை கழித்தார் என்று ஆதாரம் வச்சுருக்கிறாங்க. இப்போ இங்கே அரண்மனையில் தான் வசித்து இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அங்கே இஸ்லாத்தை தழுவணுங்கிறதுக்கு உரிய கிரவுண்டே அங்கே ஏற்படலை. நம்ம முஸ்லீம்கள் அது நமக்கு ஒரு பெருமை தான் நினச்சிக்கிட்டவங்க என்ன செய்கிறாங்க, அதை உருவாக்குனது முஸ்லீம்ஸ் தான். இப்போ யாராவது முஸ்லீம் தான் இந்த தர்காவோட இந்த கதையை கட்டியிருக்கிறாங்க. ஆனால் யாரோ ஒரு பெண்ணு அவரோட சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. வேற ஒரு பெண்ணை எடுத்து வளர்த்துருக்கு வாய்ந்த ஒரு பெண்ணாக இருக்கலாம், அல்லது திருச்சியில் இருந்த ஒரு சிற்றரசுடைய மகள் அப்படி இவங்க ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர ராஜராஜன் சோழனுடைய சகோதரின் இருப்பதற்கு வந்து குந்தவையாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ தமிழ்நாடு முழுவதும் துலுக்க நாச்சியாருங்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்படுது. இப்போ நாச்சியாருங்கிற பேர் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகம் பயன்படுத்துவாங்க. சரி, அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டங்கள்லேயே இந்த நாச்சியாருங்கிறது அது சில சமூகங்களில் ஒரு வீரத்தின் அடையாளமாக நாச்சியார் குடும்பங்கிற மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. இந்த நாச்சியாருங்கிற பேர் எப்படி துலுக்க நாச்சியாரோட சேர்ந்து துலுக்க நாச்சியார்னு வந்தது? அப்போ ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு போய் தானே வரணும். எப்படி இது ஒரு கதையாயிருச்சா? இதுக்கு ரிலேட்டிவான இன்னொரு கதை வந்து ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது. ஸ்ரீரங்கம் கோயிலில் வந்து அந்த மலிகாப்பூர் படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கத்தின் மீது அவங்க தாக்கல் நடத்தி அங்கே உள்ள ரங்கநாதர் சிலையை தூக்கிட்டு போயிடுறாங்க டெல்லி சுல்தான்கள் வந்து தூக்கிட்டு வரலாற்றில் எழுதி வச்சிருக்கிறாங்க. டெல்லி சுல்தான்கள் வந்து இந்த சிலையை கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போன பிறகு பல வருடங்கள் அந்த சிலை இல்லாமையே அந்த கோயில் இயங்குது, வழிபாடுகள்லாம் இல்லாமல் இயங்குது. அப்புறம் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த சிலையை திருப்பி கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் பொழுது அந்த ஒரு துலுக்க நாச்சியார்னா அந்த டெல்லி சுல்தானுடைய சகோதரி அவங்க என்ன செய்கிறாங்களாம், இந்த தெய்வம் நான் தெய்வமாக இதை கருதுறேன், நானும் அதனோட போகிறேன். இஸ்லாமிய பெண் நான் அவங்களுக்கு என்ன சிலை வழிபாடு நம்பிக்கை வந்து இஸ்லாமியத்தில் கிடையாது. அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கத்தில் இது இருக்குது. எப்படி அந்த ஸ்ரீரங்கருடைய அந்த சிலையை அவங்க எடுத்துகிட்டு போனோன்னே அங்கே உள்ள அந்த லேடி அவங்க கடவுள் பக்தி வந்துருதா? ஆமாம், லேடிக்கு அவர் மீது பெரிய பக்தி, ஆண்டாள் மீது. ஆமாம், அந்த ரங்கநாதர் மீது ஒரு பக்தி, ரங்கநாதர் மீது பக்தி வந்த உடனே அந்த சிலையை ரிட்டர்ன் பண்ணும்போது என்னை அந்த சிலையோட அனுப்பி விட்ருங்க, நான் அந்த சிலை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், டெய்லி நான் வழிபடணும்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அவங்களுடைய சிலையோட வந்துட்டாங்களாம். வந்த உடனே அந்த ரங்கநாதர் சிலை வச்ச உடனே 2 கலந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? இல்லை, அவங்களும் இந்த சிலையும் ஒன்றா 2 கலந்துட்டாங்களாம். அவங்களுக்கு வரலாறு இல்லை. அப்போ அதான் வந்து இறங்கினவங்க என்ன செய்கிறாங்கன்னா 2 ரங்கநாதரோட அவங்க கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதில் எப்படி இருக்குன்னு கேட்டால் துலுக்க நாச்சியார் அவங்களுக்கு பேருன்னு இங்கேயும் சொல்கிறாங்க. இது வந்து ஸ்ரீரங்கத்துடைய கோயில் குறிப்பில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால்
அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது. அது முஸ்லீம் அம்மாக்கு. நம்ம திருச்சி. ஆனால் உண்மை சம்பவம் நம்புறீங்களா நீங்கள்? அது உண்மைதானா? அது உண்மை. அவங்க இந்துக்கள் நம்பிக்கையில் எழுதியிருக்கிறாங்க. எங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம், இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உருவத்தை வணங்கக்கூடாது. வரக்கூடாது மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் வந்து ஒரு சிலையோடலாம் கலந்துட முடியாது. அதுக்கு செத்துட்டாங்கன்னு சொல்லுங்க, நம்பினாங்கன்னு சொல்லுங்க, அது ஜோதி ஆயிட்டாங்க, அதுக்கு வந்து கதை தான். அது எந்த மதத்தில் சொன்னாலும் கதை தான். பகுத்தறிவாதிகள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க அந்த பக்தி வச்சு போனாங்கன்னு, அப்படி மனுஷன் மாறலாம். அது வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கு. இப்படி இன்னைக்கு வரை இஸ்லாத்தை ஏத்தவன் திடீர்னு சைவ மதத்துக்கு மாறேன்னு மாறி இருக்கலாம். ஏன்னா சைவத்துல இருக்கவங்க இஸ்லாம் மாறும்போது இதுவும் மாறி இருக்கலாம். அது மாறி இருக்கலாம். அந்த அதுல நம்ம கொஸ்டின் எழுப்ப முடியாது. மாறியும் இருக்கலாம். அது அவங்க உரிமை. அது உரிமை இருந்திருக்கலாம். அதுல எப்படி சொல்றாங்கன்னா, மாறி வந்தவங்க எங்கேன்னு கேட்டா அவங்க ரங்கநாதரோட கலந்துட்டாங்க, எங்க இருக்கான்னு தெரியல, ஜோதியில கலந்துட்டாருன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஜோதியில கலந்த மாதிரி அவங்க கலந்துட்டதுனால அவங்களுக்குன்னு ஒரு சன்னதி வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து துலுக்க நாச்சியாருக்கு சிலை இல்லை, செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதாவது சிற்பம் இருக்கு, ஓவியம். துலுக்க நாச்சியாருக்கு ஒரு சிலையா இல்லாம டெல்லி இளவரசியோட படம், அது இளவரசி படம் ஓவியமா வரைந்து வைத்து அந்த அவங்களுக்கு ஒன்று சன்னதி வைத்து அதுல வந்து பூஜைகள் செய்யப்படுது. எல்லாமே வந்து இஸ்லாமியர்களுடைய உணவு பழக்கங்களை கொண்ட பூஜை. அந்த இந்து மதத்தில் வழியிற மாதிரி ரங்கநாதருக்கு செய்கிற மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு தனியாக ரொட்டி, வெண்ணெய், அந்த மாதிரியான உணவுகளை வைத்து அவங்க படைக்கிறாங்க. சூரில் ஓவியமாக இருக்காருன்னு சொல்லி அதுதான் துலுக்க நாச்சியார்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? ஸ்ரீரங்கம். இரண்டரை கலந்துட்டாங்கன்னு வரலாற்று இவங்க சொல்றாங்கன்னா, இப்ப வள்ளலாருடைய மரணத்தின் மீதும் பகுத்தறிவாதிகள் சந்தேகம் எழுப்புறாங்க. ரூம்குள்ள போனாரு, அப்புறம் வடக்கு இருந்து இது பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்றாங்க. அது சில பேர் பெரியாரியர்கள் ஏதோ சனாதனிகள் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவர் ஜாதிக்கு எதிராக பார்ப்பனர்கள் எதிராக இருந்தனால நடந்திருக்கலாம். இரண்டரை கலந்துதா சொல்றாங்க. எல்லாமே போய் ஒரு சதி கோட்பாடு இருக்கு, சந்தேகம் வருது. சதி கோட்பாடு அவருக்கு நந்தனுக்கு அப்படி தானே சொன்னாங்க, ஜோதியில கலந்துட்டாருனாங்க. நந்தன் போனாரு, போனார்ல, பாக்குறதுக்கு போனார்ல, கேட்டா பக்தியில கலந்துட்டாரு. நடந்ததா குளிச்சு விட்டாங்களா தெரியல. அவ யாரெல்லாம் காலி பண்றாங்களோ அவங்க எல்லாம் கலந்துட்டதா ஒரு தெய்வத்தன்மையை கொடுத்துறது, கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம அந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க வந்து வந்தாங்க, சாமி பக்தி இருந்துச்சுன்னு சொல்றீங்களா, இருக்கலாம். மனிதன் இல்ல அது நடந்துச்சா? இப்ப ரெண்டரை கலந்துருச்சுன்னு விடுங்க. டெல்லியில இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து நான் அந்த வைணவ கடவுளை ஏத்துக்கிறேன் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கோயிலுடைய ஆவணத்துல தான் இருக்கே தவிர வரலாற்று ஆவணங்கள். ராணி வந்திருக்காங்கன்னா அது ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் இல்ல, அது ஹிஸ்டாரிக்கலா இருக்கணும்ல. ஆமா, அது இல்ல. அந்த மாதிரி எந்த ஆவணத்தும் இல்ல. அந்த ராணியோட உண்மையான பேர் என்ன? அந்த என்னமோ பிபி, அதாவது பிபி நாச்சியார். பிபி நாச்சியார், பிபி நாச்சியார், துலுக்க நாச்சியார்ட்டாங்க. நாச்சியார்னா தலைவி, பிபிங்கிறது உங்க பேரு. பிபி நாச்சியாரா இருந்தவங்கள துலுக்க நாச்சியார் என்று மாத்தி. அப்ப அந்த அரசன்லாம் தடுக்கலையா தான் மனைவி போறத? அதெல்லாம் வச்சு கேள்வி அதுல இருக்குது. அதுல அந்த கேள்வி குழந்தைகள் என்னென்ன அப்படி சாட்சியமே இல்லாம இருக்க. ஒரு மன்னருங்கிறப்ப ஆவணம் இருக்குமே. ரோட்ல போற யாரோ ஒரு பெண்ணு வந்து நான் தான் போவேன் அடம் பிடிச்சா அந்த மன்னர் விடுவாங்களா? முதல்ல அதான் எனக்கும் புரியல. அது சாத்தியமே இல்லை. டெல்லியில இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு விடுவாங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த காலத்துல வந்து பெண்கள் இந்த மாதிரிலாம் பேசினாங்களே, பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட காலத்துல சாத்தியமே இல்லை. இருந்தாலும் அதுல கேள்வி எழுப்புவதை விட இந்த கலந்துட்டான்னு முடிக்கிறீங்க. அதை அந்த கலந்துட்டார்னு அதை முடிக்கும் பொழுது இதுக்கு ஒரு கதை கட்டுறாங்க. ஓஹோ, இது வந்து ஒரு இந்த கதையினால ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்குமே. இந்து முஸ்லீம் நட்புக்கு தான் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அந்த காலத்துல. இந்த மாதிரி காவிக்காக அவங்க செய்யல. எல்லாம் முஸ்லீம் எல்லாம் இந்து ஒண்ணுதான். உங்க ஆளுகளை எங்களுக்கு வந்திருக்காங்க, எங்க ஆளுக்கு உங்கள்ட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கதையை ஆட் பண்றது தான் அது வந்திருக்கே தவிர அங்க ஒரு துலுக்க நாச்சியார், திருச்சியில 2 துலுக்க நாச்சியார் இருக்காங்க. ஸ்ரீரங்கத்துல ஒரு ஸ்ரீரங்கத்து கோயிலுக்குள்ள இருக்கிறாங்க ஒண்ணு, தர்காவில் இருக்கிறாங்க ஒண்ணு. கோயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு சொல்வதும் ஒரு கதையா தான் இருக்கிறது. தர்காவில் சொல்வதும் வந்து அதுவும் கதை தான். தர்காவாதிகள் சொல்ற தர்காவுடைய அந்த வழிபாட்டை செய்கிறாங்கல்ல வாரிசுகள், அந்த வாரிசுகளால் பிற்காலத்தில் சொல்லப்பட்ட கதை தானே தவிர அது குந்தவை நாச்சியார் என்பதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அதில் வந்து முஸ்லீம்களுக்கு இயற்கையாக என்னென்னு கேட்டால், நம்மளை சேர்ந்த ஒரு ஆள் இருந்தால் அவர் பெருமை அப்படி நினைக்கிறாங்கல்ல. குந்தவா நாச்சியார் சில அது வந்துட்டு அதை வச்சு அப்படி நினைக்கக்கூடாது. நமக்கு இருந்தால் தான் நம்ம உண்மை அதை விட பெருசு. உண்மையை தான் பெருமையை விட உண்மையாக இருக்கணும். அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து மதுரையில இதே துலுக்க நாச்சியம்மா இருக்கிறாங்க. ஆமா, நம்ம கல்லல பாயம்மா வீட்டுக்கு போயிட்டு கல்லாவளத்துல இருந்து வண்டியூர் காத்துல இறங்கி முடிச்சோன்னு என்ன செய்வாருன்னு கேட்டா வண்டியூருக்கு போவாரு. வண்டியூருக்கு ஏப்பா கொண்டு போறீங்கன்னு கேட்டா, வண்டியூர்ல ஒரு முஸ்லீம் அம்மாவை இவர் வந்து லவ் பண்ணாரு, விரும்பினாரு, அவங்கள தேடி போவார் எப்பவுமே. அதுக்கு அடையாளமா நாங்க கொண்டுட்டு போறோம். மனிதர்கள் தான் காதலுக்கு எதிராக இருக்கிறாங்க. இவங்க சொல்ற கடவுள் கதைகள் எல்லாமே மதம் விட்டு ஜாதி விட்டு காதலிச்சிருக்க கதையா தான் இருக்கு அப்படின்றது அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த மதுரை விஷயத்தை துலுக்க நாச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இது வந்து சிந்திச்ச உடனே உங்களுக்கு பொய்ன்னு விளங்கிரும்.
ஏன்னு கேட்டால் அவர் கள்ளழகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எப்போ இருந்து வழிபட ஆரம்பிக்கப்பட்டார்னு சொன்னால் அவருடைய காலம்னா அவரை எப்போ கோயில் கட்டி அவரை கும்பிட்டாங்கன்ற காலம் இருக்குல்ல, வாழ்ந்த காலம் இல்லை. அதாவது அந்த கள்ளழகரை வந்து வழிபட்ட காலம் இருக்குல்ல, வழிபட்ட காலம் வந்து கிமு 300 வருது. இயேசுவுக்கு 300 வருஷத்துக்கு முந்தி. அப்படின்னா 2300 வருஷத்துக்கு முந்தி. இயேசுடைய காலம் 2000, அதுக்கு 300 வருஷத்துக்கு முந்தி. இப்போ 2300 ஆண்டுக்கு முன்னாடியே அந்த அவரை வந்து வழிபட்டுருக்கிறாங்க. யாரை? அந்த கள்ளழகரை. அவர் வழிபட்டு இருக்கிறதுக்கு வந்து புறநானூர்லேருந்து பரிபாடலில் இருந்து சங்க இலக்கியத்திலிருந்து பாடல்கள் இருக்கிறது. ஓகே, அதெல்லாம் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் காலத்தில் இஸ்லாமே இல்லையே. 2300 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்தார்னு சொன்னா அப்ப வந்து இஸ்லாம் 6ஆம் நூற்றாண்டு தானே? ஆமா, 6ஆம் நூற்றாண்டு தானே. அப்ப வந்து அங்க இஸ்லாமே இல்லை, துல்கனாச்சார் வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படி தெரியும் ஒரு முஸ்லீம்? சத்தியம் சும்மா கதை தான் கட்டிருக்காங்க. அவர் வந்து ஆபிரகாம் காலத்துக்கு போயிருது. அப்ப இது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதாவது பரிபாடல்னு சொல்லுவாங்க. பரிபாடல்னா 10 பரிபாடல். அது மாதிரி அந்த பரிபாடல்களில் வந்து 8 தொகை நூல்களில் ஒரு பரிபாடல் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், திருமாலிருஞ்சோலை, திருமால் இருக்கும் சோலை. திருமால்டா இவர் தான், கள்ளழகர் தான். அந்த கள்ளழகரை தான் திருமால் இருக்கிற ஒரு சோலை அப்படின்னு சொல்லி விரிவாக 15வது பாடல் முழுசும் அழகர் மலையைத்தான் பேசுது. அழகர் மலையையும் அந்த மலையில் இருக்கிற அந்த கள்ளழகரையும் சிலாகித்து பேசப்படுது. அப்போவே அவர் கடவுள் ஆக்கப்பட்டு இருக்கிறார். இது எப்போ உள்ளது இந்த பாடல்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது பலராடும் சாந்தும் மலரும்னு ஒரு வரி போட்டு அந்த வரியிலேருந்து ஆரம்பிக்குது. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை. மாயோண்டா இவர் தான் சொல்லுவாங்க. அவருடைய தொப்புள்ள மலர்ந்த தாமரை என்றெல்லாம் அழகருடைய உருவ அமைப்பையெல்லாம் இந்த பரிபாடலில் பேசுகிறாங்க. இந்த பரிபாடலில் வந்து எப்போ உள்ளதுன்னு கேட்டால், இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முந்தினது. அது ஒரு விஷயமாச்சு. சிலப்பதிகாரம் அது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டில் வருது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் வரும்போது சிலப்பதிகாரத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கண்ணகிக்கு வந்து கோவலன் கண்ணகிக்கு ஒருத்தர் வழிகாட்டுறாரு எப்படி போகணும் மதுரைக்குன்னு சொல்லி. மதுரைக்கு தானே வர்றாங்க. பழங்காலத்தில் தான் அந்த வழிகாட்டும் போது இந்த கோயிலை குறிப்பிட்டு சொல்றாங்க. திருமாலுக்கு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி திருமால் குன்றம் சென்றே அடியேன்னு அந்த சிலப்பதிகாரத்தில் வருது. அதுவும் இஸ்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, அவரை தெய்வமாக்குனது அந்த காலம். அதுக்கு வாழ்ந்த காலம் அது ஒரு 200-300 வருஷத்துக்கு வாழ்ந்திருப்பாரு. அப்ப சிலப்பதிகாரத்தின் காலத்திலேயே இவர் கள்ளழகர் வந்து தெய்வமாக வழிபடப்பட்டிருக்கிறார். அப்பதான் அவர் வந்து வண்டியூருக்கு போயிருக்கணும் உண்மையாக இருந்தால். வண்டியூருக்கு போனால் வண்டியூரில் இஸ்லாமே இல்லையே, இப்போ உலகத்தில் இஸ்லாம் தோன்றலையே. இஸ்லாம் தோன்றதானே துலுக்கம்மான்னு ஒருத்தருக்கு வர முடியும். அப்போ இருக்கு அந்த பேர் வந்துச்சு துலுக்கனாச்சியார்னு. அதான் இது வந்து நான் சொன்ன நல்லிணக்கத்துக்கு செஞ்சாங்கன்ட்டு அதே தான், அதே கதை தான். அதே மாதிரி வந்து இந்து முஸ்லீம் 2 பேரும் கலந்தே சும்மா ஒரு நல்லிணக்கம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி மதுரை காஞ்சின்னு ஒரு, அது ஒரு 10 பாட்டில் ஒன்று. 10 பாடல்களில் மதுரை காஞ்சின்னு ஒரு பாடல் இருக்குது. அதுவும் கிபி 2ஆம் நூற்றாண்டில் உள்ளது தான். அதில் என்ன செய்கிறாங்கன்னா, மதுரை அழகர் மலையை பற்றி பேசி மதுரை மக்கள் மாலை நேரங்களில் அழகர் மலைக்கு சென்று கள்ளழகரை வழிபடுவார்கள் என்று அதில் எழுதி வச்சுருக்கிறாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில். ஓகே, 2வது நூற்றாண்டுலையே என்ன செய்கிறாங்கன்னா, அழகர் மலைக்கு போகிறது மக்களுடைய வழக்கம். எதுக்கு அந்த அழகர் மலைக்கு போகிறாங்கன்னா, இவரை வணங்குறதுக்கு தான் போகிறாங்க. அப்போ இவரை கடவுளாக கருதின ஒரு பழக்கம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருக்குது. கிபி 2ல், அதாவது 2வது வருஷத்தில் அதில் இருந்திருக்குது. அப்படின்னா இது வந்து இந்த துல்கனாச்சியாருங்கிறது பொய்ன்னு வழங்குதா? ஓகே ஓகே. அப்போ இஸ்லாமே இல்லையா? இஸ்லாம்டே ஒன்று இல்லை, வண்டியூருக்கு போக தேவையும் இல்லை. வேறு ஏதோ ஒன்று வண்டியூருக்கு போயிருப்பார். அல்ல புறநானூறு பாடல் இருக்குல்ல, புறநானூரில் வந்து 391வது பாடல்லையும் திருமால் இருஞ்சோலை, அதுக்கு பேரே திருமால் இருக்கக்கூடிய ஒரு சோலைன்ட்டு என்ன செய்கிறாங்க, அந்த பேரை நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இது வந்து இந்த அதாவது 1700 ஆண்டுகள், 2300 ஆண்டுகளுக்கு முந்தி பாடப்பட்ட பாடு இந்த புறநானூறு, 2300 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னு சொன்னால் இது வந்து அங்கே துல்க நாச்சியாருங்கிறதுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, இஸ்லாமே இல்லை. அதாவது 2000 வருஷத்துக்கு முந்தைய கள்ளழகர் இருந்திருக்கிறார் என்று இந்து மதத்தை பற்றிய இதிகாசங்கள் ஆதாரங்கள் சொல்லுதுன்னு சொன்னால், அப்போ அங்கே ஒரு முஸ்லீம் பொம்பளையை வரை பார்த்துருப்பார், எப்படி இருந்திருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் முஸ்லீம்களே இருந்தால் கூட
முஸ்லீம்களுக்கு துலுக்கர் என்று பேர் வந்துச்சுல, அது எப்போ வருதுன்னு கேட்டால் உஸ்மானிய பேரரசு வந்து துருக்கிய தலைநகராக கொண்டு துருக்கியர்கள் ஆட்சி பண்ணும்போது அந்த பேர். ஓகே, அது எப்போ, எந்த நூற்றாண்டு அது? இதுக்கு அது எப்போ, எந்த காலகட்டம் அது? வந்து அதாவது அது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நபிகளுக்கு பிறகு தானே அது? நபிகள் பேர் 1400 வருஷத்துக்கு எல்லாம் வருது. அது நபிகளுக்கு 700 வருஷத்துக்கு பின்னாடி தான். அப்போ நபிகளுக்கு ஒரு 700 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் துலுக்கருங்கிற பேராலே அடையாளம் காணப்படுறாங்க. அந்த இடத்த வச்சு அதை வச்சு வந்த துருக்கர் அப்படின்னு கட்டுறாங்க. அந்த பேர் வர்றதை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ரொம்ப பிந்தினவங்களா இருக்கணும். துலுக்க நாச்சியார்னு ஒருத்தங்க அழைக்கப்படுறதா இருந்தால் துருக்கியர்கள் ஆட்சியெல்லாம் வந்த பிறகு உள்ள சம்பவமாக தான் இருக்கணும். அந்த காலத்தில் உள்ளவரை எப்படி கள்ளழகர் வந்து பார்ப்பாரு. அப்படி ஒருத்தங்க வாழ்ந்துருந்தா கூட கள்ளழகர் எப்படி பார்ப்பாருன்னா ஒன்றுமே ரீசனே இல்லை. அப்போ அந்த காலத்தில் நாயக்க மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது வந்து இஸ்லாமியர்களோடு ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு இதை உண்டாக்குவோம், அதில் மத வெறுப்பை நீக்கிறதுக்கு தான் செய்கிறாங்க. நாயக்கர் ஆட்சி காலத்தில் நடந்ததா? நம்ம நாயக்கர் தானே காலத்துலலாம் இதெல்லாம் கொண்டு வர்றாரு. அந்த கள்ளழகர் ஆமாம், அது முழுக்கவே அவங்க தான் கொண்டு வர. தீபாவளி பண்டிகையே நாயக்கர் ஆட்சி காலத்தில் தான் வந்து முன்னாடி வரையும் தமிழ்நாட்டில். ஆமாம், அப்போ அவங்க கொண்டு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லா மதங்களுடைய அடையாளம் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சிந்திச்சு வந்து துலுக்க நாச்சியாருக்கு போவார்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டால், நமக்கு எதிரான ஆட்கள் இல்லை அவங்க, நம்ம அவங்களுக்கு எதிராக அவங்க நமக்கு எதிரி இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தணும் என்பதற்கு செஞ்சதாக இருக்கணுமே தவிர கடுகளை உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா வரலாறு ஒத்து போகிறது முக்கியமான விஷயம். மற்றதுலாம் நீங்கள் எதாவது சமாளிக்கலாம். வரலாறில் அவர் காலம் என்ன, இவங்க காலம் என்ன, காலத்தால் ஒரு 1000 வருஷம் வித்தியாசம் வந்துச்சுன்னு சொன்னால் இது பொய் தான். இது அந்த துலுக்க நாச்சியார்னு ஒருத்தங்க இருந்திருந்தார்களே, ஆனால் அந்த துலுக்க நாச்சியார் வந்து 2000 வருஷத்துக்கு முந்தினவங்களா இருந்திருக்கணும். அப்போ 2000 வருஷத்துக்கு முந்தி ஒரு துலுக்க நாச்சியார் யாரோ ஒரு பேச்சுக்கு இருந்தாங்கன்னு சொன்னால் அது இஸ்லாத்தின் அடையாளத்தில் ஒரு துலுக்க நாச்சியாராக இருக்காது, ஏதோ ஒரு துலுக்க நாச்சியார் இருந்திருக்கலாம். அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க துலுக்க நாச்சியார் நிஜமாக தான் இருந்தாங்க, அங்கே தான் அவர் போனார் என்று நிஜமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த துலுக்க நாச்சியார் 2000 வருஷத்துக்கு முந்தினவராக தான் இருக்கணும். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முந்தினவராக இருந்தால் அந்த இஸ்லாம்ங்கிற வகையில் அந்த பேர் வைக்கப்பட்டதாக இருக்காது. ஏதோ ஒரு காரணத்து பேரில் துலுக்க நாச்சியார் என்று யாராவது இருந்திருக்கலாம்னு முடிவு செய்யணும். ஒன்று வந்து துலுக்க நாச்சியாரை 2000 வருஷம் முந்தி கொண்டு போங்க, அல்லது வந்து இது வந்து தவறான கற்பனை, ரெண்டு முடிவு தான் எடுக்க முடியும். அதனால் அந்த துலுக்க நாச்சியார் என்பதும் வந்து அது கிடையாது. ஸோ மதுரை துலுக்க நாச்சியாரும் கிடையாது, திருச்சி துலுக்க நாச்சியாரும் கிடையாது, ஸ்ரீரங்கம் துலுக்க நாச்சியார் அதுவும் கிடையாது. அது மாதிரி வந்து கர்நாடகாவில் மேல்கோட்டைன்ற ஒரு ஊர் இருக்குது. சரி, அங்கே வந்து துலுக்க நாச்சியாருக்கு வந்து சிலையே வச்சிருக்கிறாங்க. துலுக்க நாச்சியார்னு சொல்லி. துலுக்க நாச்சியார் அது எந்த துலுக்க நாச்சியார்னா, எந்த துலுக்க நாச்சியார் ஸ்ரீரங்கத்தில் சொல்றாங்களோ அதே கதையை எழுதியிருக்கிறாங்க. அவர் சிலையோட வந்தாரு, அதை அந்த ரங்கநாதர் சிலையோட வந்து திருச்சிக்கு வந்தாங்கிறாங்கல்ல, ரங்கநாதர் சிலையோட எங்க கோயிலுக்கு தான் வந்தாரு, கர்நாடகாவுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்நாடகாவுடைய கோயிலுக்கு பேர் வந்து அது பிபி நாச்சியார். அவங்களுக்கு பேர் பிபி நாச்சியார், இதே பேர் தான் அங்கேயும் சொல்றாங்க, பிபி நாச்சியார். பிபி நாச்சியாருங்கிறவங்க அந்த சிலையோட, டெல்லி சுல்தான்களுடைய சிலையோட வந்து இங்கே வந்து இருந்து அவருக்கு பூஜை செஞ்சு அவங்க மறைஞ்சிட்டாருன்னு சொல்லலை. இவங்க இங்கே வாழ்ந்த நெஞ்சிட்டார், மரணித்து விட்டார். அவருக்கு பேரில் ஒரு சிலை வைத்திருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் படம் தான் இருக்குது. அந்த கர்நாடகாவில் அவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. அவர் துலுக்க நாச்சியாருங்கிறாங்க. அப்போ வந்து சிலை மீது பற்று கொண்டதுனால செஞ்சுருக்கு. அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த விக்கிரகமே வச்சுருக்கிறாங்க. பெருமாளின் திருவடியிலே இருக்குங்கிறாங்க. பெருமாளுடைய காலு கீழே என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு பெண்ணுக்கு துலுக்க நாச்சியார்னு ஒரு சிலையை வச்சு சிலையாக வழிபடுறாங்க. அந்த சிலைக்கு பேர் துலுக்க நாச்சியார். இது ஏன் இப்போ துலுக்க நாச்சியார் அங்கே வந்துச்சுன்னு சொன்னால், களவாண்டு போன சிலையோடு சேர்ந்து அவங்க வந்தாங்க, வந்து அதுக்கு பக்தி செஞ்சு அதுக்கு பூஜை செஞ்சுட்டு வாழ்ந்து மரணித்துட்டாங்க, அவங்கள நாங்கள் நினைவு கூறுற விதமாக அவங்கள தெய்வமாக்கி நாங்கள் கும்பிடுகிறோம் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அதையும் ரெண்டு ஒரே மாதிரியாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஆளை 2 இடத்துக்கு போக முடியுமா? ஆமாம், 2 இடத்துக்கு போனாங்கன்னு வருது. அந்த வகையில் கோவில் பேர் மேலக்கோட்டையா? மேலக்கோட்டை, அது கர்நாடகாவில் இருக்குது. அதே மாதிரி உறையூர், திருச்சியில் உறையூர்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், உறையூரில் சின்ன ஒரு சிற்றரசர் இருந்தாராம். அவர் சோழ மன்னர் தான், ராஜராஜன்னு கீழே இருக்கக்கூடிய சாதாரண சிற்றரசர். அவரையும் வந்து அங்கே ஒரு இஸ்லாமிய சூஃபி ஞானி இருந்தாராம். அந்த சிற்றரசருடைய மனைவி போய் அவர்கிட்ட அந்த சூஃபி ஞானிகிட்ட வந்து தீட்சை வாங்கினாராம். வாங்கி அவர் இஸ்லாத்தை தழுவிட்டாராம். அதனால அவரை வந்து துலுக்க நாச்சியார்னு அழைச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் தீட்சை பெறுதல் இஸ்லாத்தில் இருக்கா? இஸ்லாத்தில் இல்லை, அந்த சூஃபியல்ங்கிற அந்த தப்பான கொள்கை அவங்கள்ட்ட இருக்குது. ஏன்னா ஞானஸ்நானம் தீட்சைங்கிறது கிறிஸ்தவத்தில் இருக்குது, இந்து மதத்தில் கூட தீட்சை பெறுதல். தீட்சை, அந்த தீட்சைங்கிறது வந்து இஸ்லாத்தில் கிடையாது. தீட்சைன்னா என்னன்னு கேட்டால், அந்த ஒரு பெரியவர் வந்து அவரை ஏற்றுக்குருவாங்க, ஷேகுமாங்க, குரு. அந்த குருவுடைய கையை அடித்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்,
உங்களுடைய வழிகாட்டல் நடப்பேன் அப்படின்னு உறுதிமொழி தான் குருங்கிற கான்செப்ட் ஏத்துக்கிறது இல்லையா? அப்படின்றது இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் இந்த சூஃபி இங்கே உள்ளவங்கள்ட்ட அந்த ஒரு கான்செப்ட் வச்சுருந்தாங்கல்ல, அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உறையூர்லேயும் ஒரு துலுக்கநாச்சியார் இருக்கிறாங்க. அது என்னென்னு கேட்டால், அது அந்த உறையூரை சேர்ந்த சின்ன ராஜாவுடைய மனைவி வந்து அந்த தீட்சை பெற்று முஸ்லீம் ஆகிட்டார், முஸ்லீமாகி துலுக்கநாச்சியார் அவர் மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஒரு துலுக்கநாச்சியாரும் இருக்கிறாங்க. அப்போ துலுக்கநாச்சியாருங்கிற பேரில் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி பல ஊர்களில் உண்டாக்கியிருக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக ஆவணம் கிடையாது, எல்லாம் நம்பிக்கை தான், நம்பிக்கை சார்ந்து தான் சொல்லப்படுது. வரலாற்று ரீதியாக அதுக்கு நிரூபிக்கவும் முடியாது துலுக்கநாச்சியார்னு ஒருத்தர் இருந்தாங்கங்கிறது. அதனால் வந்து சும்மா ஒரு பெருமைக்காக முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, இதை ஒரு செய்தியாக நம்பி பரப்புகிறாங்க. அது கிடையாது. அது நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு சிலை வணக்கத்துக்கு போக மாட்டாங்கங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது அப்படியே இருந்தால் கூட அந்த சிலையோடைய புறப்பட்டு வருவாங்கங்கிறத வந்து அன்றைய காலத்தில் அதை ஏற்றுக்கிறவும் முடியாது. ரெண்டாவது விஷயம், அவங்க ஒரு ராஜாவாக இருக்கிறாங்க, ராஜா வீட்டு பொண்ணாக இருக்கிறவங்க ஒரு சிலையோடைய பின்னாடி நான் வர்றேன்னு சொல்லி சிலையின் மீது பக்தி கொண்டுலாம் அப்படி எந்த மதத்துலேயும் வரமாட்டாங்க. போனால் கும்பிட்டு வருவாங்களே தவிர இந்து மதத்திலே வரமாட்டாங்க. ஒரு சிலையை பார்த்துட்டு அதோட போயிருக்கேன். அதனுடைய நம்ம ரெண்டா கலந்துரும். மொழி தெரியாத ஊர், மொழி தெரியாத இடத்துல அப்படி சாத்தியமே இல்லை. ரெண்டாவது வந்து அது எல்லாம் இரண்டரை கலந்தாங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க, அதுவும் சாத்தியம் இல்லை. மூணாவது அதே கதை வேறு கர்நாடகாவிலேயும் சொல்கிறாங்க, ஒரே விஷயத்துக்கு ரெண்டு கதை சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் அவங்க வந்து இஸ்லாமியர்கள் நம்மளும் ஒன்று தான் காட்டுறதுக்காக வேண்டி அந்த மன்னர்கள் ஏற்படுத்தினதில் வந்திருக்கே தவிர இது ஆனால் இவங்க செஞ்ச மாதிரி காவிகள் விஷயத்தில் கிடையாது. இதை வச்சுட்டு துலுக்கநாச்சியாரங்களும் எங்களுக்கு தான் செய்கிறாங்க கோயில்னு சொல்லி நம்ம சொந்தமாக நட போகிறது இல்லை, அவங்களாம் தான் பண்ணியிருப்பாங்க. அது அந்த மன்னர்கள் அப்படி இருக்கலை. அந்த காலத்து மன்னர்கள் வந்து எல்லாம் இரண்டரை கலந்தவர்களாக இருக்கணும். அதனால தான் மதுரைக்கு வந்து ஒரு கதையை விட்டுக்கட்டியே வச்சுருக்கிறாங்க. அது கதை நல்லா தெரியுது. காலத்தால் 1000 வருஷம் வித்தியாசம் இருந்தால் கூட அவர் துலுக்கநாச்சியாரை பார்க்க போவார் கள்ளழகர் என்று சொல்லுவது வந்து அடுகளவுக்கு உண்மையாக வாய்ப்பில்லை. ஆனால் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு இஸ்லாமியர்களோட ஒரு தொடர்பு எங்களுக்கு இருந்துச்சு, நாங்கள் ஜாதி மதம்லாம் பார்க்கறது இல்லைன்னு காட்டுறதுக்காக அவங்களும் அதை பண்ணியிருக்கிறாங்கன்னு விளங்குது. அது துலுக்கநாச்சியார் சொல்கிற எல்லாமே வந்து நம்பிக்கை தான். பரவாயில்ல. ஏன்னா இந்த கதைகள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் மறுக்க மாட்டாங்க. பல பேர் பெருமையா இருக்கு நினைச்சுக்கிறோம், அங்க உள்ள ஒரு பெரும்பான்மை சமூகத்தோட நம்ம இணைந்து கொள்கிறோம் என்று தான் நினைப்பாங்க. ஆனால் பெருமையாக இருக்கிறது நல்ல நல்லிணக்கத்துக்கோ இருந்தாலுமே எல்லாவற்றையும் விட உண்மைதான் சிறந்தது. உண்மைதான் முக்கியம். இது கேட்க நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காகலாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. இது ஒரு கதையா நல்ல விஷயமா சொல்லியிருக்கலாம், பட் உண்மையில் அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத உங்க மத நம்பிக்கையின் அடிப்படையிலையும் சொல்றீங்க, வரலாற்று அடிப்படையிலையும் தரவுகளின் அடிப்படையிலும், இன்னொரு வார்த்தை நான் சேர்த்துக்கிறேன், அறிவியலின் அடிப்படையிலும். சயின்டிஃபிக்காக பார்த்தாலும் அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. இந்த விஷயம் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக நான் 2 துலுக்கநாச்சியார் தான் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஒரு 5 துலுக்கநாச்சியார் இருக்கிறாங்க போல. இன்னும் எத்தனை துலுக்கநாச்சியார் தேர்னா பல கிடைக்கும் போல. துலுக்கநாச்சியாரை பற்றிய உருவாக்கி வைத்திருந்த பிம்பங்களை ரொம்ப அழகாக ஆதாரத்தோடு உடைச்சிருக்கீங்க. மிக்க நன்றி.